ஹாய் வீவர்ஸ், 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கு தான். விஜயநகர் பாமினி அரசு இந்த லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் விஜயநகர் பற்றியதான முக்கியமான குறிப்புகள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ விஜயநகர் பேரரசு பார்த்தோம். இப்போ பாமினி அரசு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். பாமினி அரசு நிறுவப்படுதலும் ஒருங்கிணைக்கப்படுதலும் 1347 அலாவுதீன் ஆசன் கங்கு எனவும் அறியப்பட்டார். 1347 அலாவுதீன் ஆசன் தௌலபாத் நகரை கைப்பற்றினார். அவன் ஆசன் கங்கு என அறியப்பட்டவரும் அலாவுதீன் ஆசன் கங்கு என அறியப்பட்டவர் அலாவுதீன் ஆசன். பாமன் ஷா என்ற பெயரில் தம்மையே சுல்தானாக அறிவித்து கொண்டவர் யார் அப்படின்னா அலாவுதீன் ஆசன். பாமன் ஷா என்ற பெயரில் தம்மையே சுல்தானாக அறிவித்து கொண்டவர் யார் அப்படின்னா அலாவுதீன் ஆசன். டெல்லி சுல்தான் முகமது பின் துக்ளக்கிற்கு எதிராக துருக்கி அதிகாரி மேற்கொண்ட கலக நடவடிக்கைகளை ஏனைய படைத்தளபதிகளும் ஆதரித்தனர். 2 ஆண்டுகளுக்கு அலாவுதீன் ஆசன் பாமன் ஷா தமது தலைநகரை குல்பர்காவிற்கு மாற்றினார். அவருக்கு பின் வந்தோர் குல்பர்காவிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஓர் அரசை நிறுவுவதில் சிரமங்களை எதிர்கொண்டனர். எனவே 1429 தலைநகர் மீண்டும் பீடாருக்கு மாற்றப்பட்டது. பாமினி வம்சத்தின் 18 அரசர்கள் இடம்பெற்றுள்ளனர். பாமினி வம்சத்தில் இடம்பெற்றுள்ள அரசர்கள் எத்தனை பேருனா 18 அரசர்கள். நெக்ஸ்ட் அலாவுதீன் ஆசன் அப்படின்னு அழைக்கப்படுற பாமன் ஷா 1347 1358 வரை தான் அவருடைய ஆட்சி காலம். அலாவுதீன் ஆசன் 11 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். வாராங்கல் அரசரிடமிருந்தும் ராஜமுந்திரி கொண்டவீடு ஆகிய ரெட்டி அரசுகளிடமிருந்தும் ஆண்டுதோறும் கப்பம் வசூலிக்க அவர் மேற்கொண்ட முயற்சிகள் அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தன. அப்புறமா அவர் தமது அரசை 4 மாகாணங்களாக பிரிச்சிருக்காரு. அவை தராப் என அழைக்கப்பட்டது. அலாவுதீன் ஆன்ஸ் தமது அரசை 4 மாகாணங்களாக பிரிச்சிருக்காரு. அவை தராப் என அழைக்கப்பட்டன. ஒவ்வொரு மாகாண ஆளுநரும் படைகளும் தலைமையேற்றன. அப்பகுதியை நிர்வாகம் செய்வதும் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவை தராப் என அழைக்கப்பட்டுகிறது. அந்த 4 மாகாணங்களாக பிரித்தாரில்ல, அது தராப் என அழைக்கப்பட்டன. ஒவ்வொரு மாகாண ஆளுநரும் படைகளுக்கு தலைமையேற்றிருக்காங்க. அப்பகுதியை நிர்வாகம் செய்வதும் வரி வசூல் செய்வதும் அவருடைய பொறுப்பாகும். வலிமை மிகுந்த அரசர்களின் கீழ் இம்முறை சிறப்பாக செயல்பட்டது. வலிமை குன்றிய அரசர்களின் காலத்தில் இம்முறையில் ஆபத்து வெளிப்படையாகவே தெரிந்தது. இவர்தான் அலாவுதீன் ஆசன் பாமன் ஷா. அப்புறம் அதுக்கப்புறம் முதலாம் முகமது ஷா வராரு. அவர் 1358 1375 வரை ஆட்சியில் இருந்திருக்காரு. பாமன் ஷாவை தொடர்ந்து முதலாம் முகமது ஷா அரச பதவி ஏற்றார். விஜயநகரோடு அவர் மேற்கொண்ட 2 போர்களினால் பயனேதும் ஏற்படவில்லை. ஆனால் 1368 வாராங்கல் அரசரோடு போரிட்டதின் மூலம் கோல்கொண்டா கோட்டை பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உட்பட்ட பெரும் செல்வத்தை இழப்பீடாக பெற்றார். 1368 வாராங்கல் அரசரோடு போரிட்டதன் மூலமாக கோல்கொண்டா கோட்டை பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உட்பட பெரும் செல்வத்தை இழப்பீடாக பெற்றவர் யாருன்னா முதலாம் முகமது ஷா தான். பின்னர் சிம்மாசனமே பாமினி சுல்தானின் அரியணை ஆயிற்று. அப்புறமா இந்த நீல வண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் தான் பாமினி சுல்தானின் அரியணையாக மாறிச்சு. அப்புறமா இந்த பாக்ஸில் பாருங்கள், பச்சை கலந்த நீல வண்ண கல்லான விலையுயர்ந்த அணிகலன்களில் பயன்படுத்தப்படும் கல்லாகும். பாரசீக அரசர்களின் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய வண்ணங்களால் ஆன அரியணையும் ஒன்றாகும் என பிர்தௌசி தன்னுடைய ஷானாமா எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார்.
இது நல்லா நோட் பண்ணிக்காங்க. பச்சை கலந்த நீல வண்ண கல்லாலான விலையுயர்ந்த அணிகலன்களில் பயன்படுத்தப்படும் கல்லாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, இந்த சிம்மாசனங்கள் இத்தகைய வண்ணக்கல்களால் ஆன அரியணையும் ஒன்றாகும் என யார் சொல்லியிருக்காங்கன்னா, பிர்தௌசி அவர் எழுதின நூல் வந்து ஷாநாமா எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். நெக்ஸ்ட் இந்த பக்கம் முதலாம் முகமது ஷா பாமினி அரசுக்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார். பாமினி அரசுக்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் யாருன்னா முதலாம் முகமது ஷா தான். பாமினி அரசு 5 சுல்தானியங்களாக சிதறுண்டு பின்னரும் தொடர்ந்தது. அவர் குல்பர்காவில் 2 மசூதிகளை கட்டினார். யாருன்னா முகமது ஷா வந்து முதலாம் முகமது ஷா குல்பர்கால 2 மசூதிகளை கட்டினார். 1367 கட்டி முடிக்க பெற்ற முதல் மசூதி மகா மசூதி தான். இது 216 அடி 16 என்ற அளவில் கட்டப்பட்டதாகும். இன்ட்டு 16 அடி என்ற அளவில் கட்டப்பட்டதாகும் சொல்கிறாங்க. இம்மசூதி மேல் விதானத்தோடு கூடிய முற்றத்தை கொண்டுள்ளது. பெரும் எண்ணிக்கையில் அரேபியரும் துருக்கியரும் குறிப்பாக பாரசீகரையும் தக்காணத்திற்கு குடிபெயர துவங்கினர். அவர்களில் பலர் சுல்தான் முதலாம் முகமதுவின் அழைப்பை ஏற்று வந்தவராவார்கள். தொடர்ந்து வந்த தலைமுறைகளின் காலத்தில் அங்கே இஸ்லாமிய கலாச்சாரம் வளர்வதில் இவர்கள் பெரும் செல்வாக்கை செலுத்தினன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பாக்ஸில் கோல்கொண்டா கோட்டை பற்றி கொடுத்துருக்கு. கோல்கொண்டா கோட்டையானது ஹைதராபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது 120 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு இக்கோட்டை பெயர் பெற்றதாகும். ஒளி தொடர்பான கட்டடக்கலை, இது ஒரு டைம் குரூப் 4ல் இந்த கோல்கொண்டா கோட்டையை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு பெயர் பெற்றது எதுனா கோல்கொண்டா கோட்டை தான். கோட்டையின் மிக உயரமான இடம் இசார் ஆகும். தர்பார் மண்டபத்திலிருந்து குன்றின் கீழே அமைந்துள்ள அரண்மனைக்கு சுரங்கப்பாதை இருப்பதாக சொல்லப்படுது. இந்த பக்கம் முதலாம் முகமதுவுக்கு பின்வந்த அரசர்கள் யாருன்னா, முகமதுவை தொடர்ந்து அவருடைய மகன் முஜாகித் தான் பதவியேற்றிருக்காரு முகமது ஷாக்கு அப்புறம். ஆனால் விஜயநகருக்கு எதிரான போரை முடித்து கொண்ட குல்பர்கா திரும்பிய போது கொலை செய்யப்பட்டார். முகமதுவின் மாமனாரும் சதி செய்வருமான தாவூத் என்பாரின் சகோதரனின் மகன் 2ஆம் முகமது என்ற பெயரில் 1378 அதுக்கப்புறம் அரியணை ஏறப்பட்டார். யாருன்னா 2ஆம் முகமது என்ற பெயரில் யார் தாவூத் என்பாரின் சகோதரனின் மகன் தான் 2ஆம் முகமது என்ற பெயரில் 1378 அரியணை ஏற்றப்பட்டார். 2ஆம் முகமதுவின் ஆட்சி காலத்தில் அமைதி நிலவியது. அவர் தனது நேரத்தின் பெரும்பகுதியை தமது அரசவையை பண்பாட்டு கல்வி மையமாக மாற்றுவதில் செலவிட்டிருக்காரு. பாமினி அரசு விஜயநகர அரசு இடையே துங்கபத்ரா கிருஷ்ணா நதிகளின் வளமான பகுதிகளை கைப்பற்றுவது தொடர்பாக தொடர்ந்து போர்கள் நடைபெற்றன. வடபுறத்திலிருந்து குறிப்பாக மாளவம் மற்றும் குஜராத்திலிருந்து அச்சுறுத்தல்கள் வந்திருக்கு. 85 ஆண்டுகள் 1377 1463 அந்த இடைவெளிக்கு பின்னர் குறிப்பிட்டு சொல்லும்படியாக அரசாக 3ஆம் முகமது வந்து குறிப்பிட்டு சொல்கிறவர். அதுக்கப்புறம் யாருன்னா 3ஆம் முகமது 1463 1482 வரை திகழ்ந்தார். 3ஆம் முகமது 19 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்காரு. இக்காலகட்டத்தில் அரசின் பிரதம அமைச்சராகவும் குறிப்பிடத்தகுந்த ஆளுமையாகவும் மகமது கவான் விளங்கினார். இந்த காலத்தில் அரசின் பிரதம அமைச்சராகவும் குறிப்பிடத்தகுந்த ஆளுமையாகவும் விளங்கினவர் யாருன்னா மகமது கவான் தான். அப்புறம் இங்கே கீழே பாமினி அரசின் 8 அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் தான். பாமினி அரசின் 8 அமைச்சர்கள்: வக்கீல், பேஷ்வா, வசிரி, அமீர், நசீர், வசீர், கொத்தவால், சதார். ஃபஸ்ட்டு வக்கீல்.
உஸ் சல்தானா அல்லது அரசின் பிரதம அல்லது முதலமைச்சர். அரசருக்கு அடுத்த நிலையில் துணை அதிகாரியாக செயல்பட்டவர் தான் வக்கீல். நெக்ஸ்ட் 2வது பேஸ்வா. நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர் தான் பேஸ்வா. இதெல்லாம் பாமினி அரசின் 8 அமைச்சர்களுடைய பெயர்கள் தான். அப்புறம் 3வது வஷிரி. குல் ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டவர். அமீர் அப்படிங்கிறவர் ஷிம்லா நிதியமைச்சர் அமீர் ஜீம்லாங்கிறது நிதியமைச்சர். அப்புறம் நசீர் உதவி நிதியமைச்சர். அமீருங்கிறவர் நிதியமைச்சராக இருந்திருக்கார். அமீர் ஜும்லாங்கிறது நிதியமைச்சர். நசீருங்கிறது உதவி நிதியமைச்சர். வசீர் அசாரப் அப்படிங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர். இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கொத்தவால் அப்படிங்கிறது காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர் தான் கொத்தவால்னு சொல்ல அமைச்சர்கள். சதார் அப்படிங்கிறது ஜஹான் அப்படிங்கிறது தலைமை நீதிபதி. சமயம் மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சராக இருந்திருக்காரு சதார் ஜஹான். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஹமது கவான் பற்றி கொடுத்துருக்காங்க. பிறப்பால் பாரசீகரான மஹமது கவான் இஸ்லாமிய கோட்பாடுகளிலும் பாரசீக மொழியிலும் கணிதத்திலும் பெரும் புலமை பெற்றவராயிருந்தார். மேலும் அவர் கவிஞரும் உரைநடை எழுத்தாளரும் ஆவார். அவரின் மேதமையிலும் இராணுவ அறிவு நுட்பத்திலும் மனதை பறிகொடுத்த பாமினி அரசர் 3ஆம் முகமது அவரை பணியமர்த்தினார். தமக்கு கீழ் சிறப்பான தனித்தன்மை மிக்க பிரதம அமைச்சராக பணியாற்றிய அவர் பாமினி அரசின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை செய்திருக்கார். யாருன்னா மஹமது கவான் தமது இராணுவ நடவடிக்கைகளுக்கும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவராவார். பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வெடிமருந்து தயாரிப்பதிலும் அவற்றை பயன்படுத்துவதிலும் படையினருக்கு பயிற்சி அளித்தார். பெல்காமில் நடைபெற்ற விஜயநகருக்கு எதிரான போரில் அவர் வெடிமருந்தை பயன்படுத்தினார் மஹமது கவான். அப்புறம் அடிக்கடி அரசர்களைப் போலவே நடந்து கொள்ளும் மாகாண ஆளுநர்களை கட்டுப்படுத்தவும் நிர்வாகத்தை கட்டுக்கோப்புடையதாக மாற்றவும் கவான் விரும்பினார். அதன் பொருட்டு பாமினி அரசில் ஏற்கனவே இருந்த 4 மாகாணங்களை 8ஆக மாற்றினார். இதன் மூலம் ஒவ்வொரு ஆளுநரின் நிர்வாகத்தின் கீழுள்ள பகுதிகளில் அளவை சுருக்கி மாகாண நிர்வாகத்தை எளிதாக நிர்வாகம் செய்யலாம் என நினைத்தார். மாகாணங்களிலிருந்து சில மாவட்டங்களை அவர் மத்திய அரசின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தார். மாகாண ஆளுநர்களின் இராணுவ வலிமையை கட்டுக்குள் வைப்பதற்காக ஒவ்வொரு ஆளுநரும் ஒரு கோட்டையை மட்டும் தங்கள் வசம் வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். ஏனைய கோட்டைகளை சுல்தான் தனது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் தான் வைத்து கொண்டார். ஊதியத்திற்கு பதிலாக நிலங்களை பெற்றிருந்த உயர் அரசு அதிகாரிகள் ஊதியத்துக்கு பதிலாக நிலங்களை தான் உயர் அரசு அதிகாரிகள் பெற்றிருக்காங்க. தங்கள் வரவு செலவுகளை குறித்து சுல்தானுக்கு தெரிவிக்கும் பொறுப்புக்கு உள்ளாக்கப்பட்டனர். கவானால் அறிமுகம் செய்யப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் திறனை மேம்படுத்தியது. ஆனால் பிராந்திய தலைவர்களின் அதிகாரங்களை குறைத்தது. அத்தலைவர்களின் பெரும்பாலானோர் தக்காணத்தை சேர்ந்தோர் ஆவர். இதனால் தக்கான பிரபுக்களும் தக்கான சுற்றியுள்ளோர்களும் இடையே ஏற்கனவே நிலவிய பகைமை தீவிரமடைந்து மோதல்களால் வெடித்தது. தக்கான பிரபுக்கள் கவானின் வெற்றிகளால் அவர் மீது பொறாமை கொண்டாங்க. அவரை தங்கள் வளர்ச்சியை தடுக்கும் தடைக்கல்லாக கருதினார். சுல்தானுக்கு எதிராக கவான் சதியில் ஈடுபட்டிருப்பதை போன்ற போலி கடிதம் ஒன்றை தயார் செய்தனர். கவானின் மேலாதிக்கத்தை விரும்பாத சுல்தானும் அவருக்கு மரண தண்டனை வழங்கினார். நெக்ஸ்ட் பாமினி அரசின் சரிவு. கவான் தூக்கிலிடப்பட்டுட்டாரு. அதுக்கப்புறமா அரசின் முதுகெலும்பு என கருதப்பட்ட பல வெளிநாட்டு பிரபுக்களை தக்காணத்தை விட்டு வெளியேறி தங்கள் பகுதிகளுக்கு திரும்பி செல்ல தூண்டிச்சு. அவருடைய தூக்கிலிடப்பட்டதுக்கப்புறம் சுல்தான் 3ஆம் முகமதுவின் இறப்பிற்கு பின்னர் முடிசூடிய முகமது அல்லது சிகாபுதீன் முகமது 1518 இறக்கும் வரை சுல்தானாக ஆட்சி புரிந்தார்.
அவருடைய நீண்டகால ஆட்சி அரசு சிதைய போவதற்காக செயல்பாடுகள் தொடங்கியதை சுட்டிக்காட்டின. அவருக்கு பதவியேற்ற 4 சுல்தான்களும் திறமை குன்றியவர்களா பேரளவிற்கே அரியணையில் இருந்தனர். சுல்தானியம் படிப்படியாக 5 சுதந்திரமாக தக்கான சுல்தானிகளாக சிதைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாமினி சுல்தான்களின் பங்களிப்பு. கட்டடக்கலை. பாமினி சுல்தான்கள் கட்டடக்கலையில் என்ன பங்களிப்பு செய்தாங்க அப்படின்னா, கட்டடக்கலைக்கு பாமினி சுல்தான்கள் ஆற்றிய பங்களிப்பை குல்பர்காவில் காணலாம். இப்பகுதியில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளில் அரண்மனைகள், அரசர் மக்களை சந்திக்கும் மண்டபங்கள், தூதர்கள் தங்கியிருந்த குடியிருப்புகள், வளைவுகள், குவிமாடங்கள், சுவர்கள், அரண்மனை ஆகிய வெளிக்கொணரப்பட்டன. இக்கண்டுபிடிப்புகள் அவர்களின் கட்டடக்கலை திறமையை படம் பிடித்து காட்டுகின்றன. எங்கே காணலாம்னா குல்பர்காவில். அப்புறம் அவங்க கல்வி. பாமினி அரசை நிறுவிய அலாவுதீன் ஆசன்ஷா அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதியின் ஒருவராக ஜாபர்கான் என்பவரின் முயற்சியால் மூல்தானில் கல்வி கற்றார். அவர் அரசரான பின்னர் தமது மகன்கள் கல்வி கற்பதற்காக ஒரு பள்ளியை நிறுவுவதில் சிறப்பு கவனம் செலுத்தினார். அவருடைய மகன் முதலாம் முகமது கல்வி கற்பதை ஆதரித்தவராவார். பிரபுக்கள் குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகள் போர் வீரர்களுக்கான கலைகளில் பயிற்சி பெறுவதற்காக பயிற்சி நிறுவனங்களும் ஏற்படுத்தி இருந்திருக்காங்க. பாமினி அரசின் 8வது சுல்தானான சுல்தான் பிரோஸ். பாமினி அரசின் 8வது சுல்தான் யாருன்னா சுல்தான் பரோஸ் தான். மொழியியல் அறிஞரும் கவிஞரும் ஆவார் இவருக்கு பின்வந்த அரசர்கள் குல்பர்கா, பீடார், தௌலதாபாத், காண்டஹார் ஆகிய இடங்களில் கல்வி கூடங்களை நிறுவியிருக்காங்க. இப்பள்ளிகளின் உண்டு உறைவிட வசதிகள் அரசரின் செலவில் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் பீடாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மஹமது கவானின் மதராஷா கல்வி நிலையம் 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை கொண்டிருந்தது. இவையாவும் கல்விக்கும் புலமைக்கும் கவான் அளித்த முக்கியத்துவத்தை தெளிவாக பறைசாற்றுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசனில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸு பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்துடுதுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் யார்? ஆன்சர் 2ஆம் தேவராயர். செகண்ட் கொஸ்டின், விஜயநகர கட்டடத் தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது? ஆன்சர் குதிரை. சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆன்சர் 2ஆம் விருபாட்சராயர். ஃபோர்த்து கொஸ்டின், மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர்? ஆன்சர் குமார கம்பண்ணா. 5வது கொஸ்டின், பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் சுல்தான் பெரோஸ் தான். ஆன்சர் சுல்தான் பெரோஸ். கோடிட்டிடங்களை நிரப்புக. ஆரவீடு வம்சத்தின் தலைநகர்? ஆன்சர் பெனுகொண்டா. செகண்ட் கொஸ்டின், விஜயநகர பேரரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு டேஸ் என்று பெயர்? வராகன். ஆன்சர் வராகன். தேர்ட் கொஸ்டின், மஹமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றி விளக்குவதற்காகவும் டேஸ் வேதியியல் அறிஞரை வரச் செய்தார்? ஆன்சர் பாரசீக வேதியியல் அறிஞர்களை வர செய்தார். 4வது கேள்வி, விஜயநகர் நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை டேஸ் கவனித்தார்? ஆன்சர் கவுடா. நெக்ஸ்ட் பொறுத்துக. விஜயநகரா அப்படின்னா ஆன்சர் விஜயநகரா அப்படின்னா வெற்றியின் நகரம். பிரதாபருத்ரா அப்படின்னா ஆன்சர் ஒடிஷாவின் ஆட்சியாளர். தேர்டு கிருஷ்ணதேவராயா. ஆன்சர் அஷ்டதிக்கஜம்ங்கிற அமைச்சரவை கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இருந்தது. ஃபோர்த்து அப்துல் ரசாக். ஆன்சர் பாரசீக சிற்ப கலைஞர். ஃபிஃப்த்து தெனாலி ராமகிருஷ்ணா. ஆன்சர் பாண்டுரங்க மகாமத்தியம். அப்புறம் கூற்று காரணம். கூற்று, இந்தியாவில் விஜயநகர அரசின் இராணுவம் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது. காரணம், விஜயநகர இராணுவம் பீரங்கி படை மற்றும் குதிரைப்படையை கொண்டிருந்தது. ஆன்சர் ஆ. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். தவறான இணையை கண்டறியவும். இந்த பக்கம் பட்டு, வாசனை பொருட்கள், விலைமதிப்பற்ற கற்கள். இந்த பக்கம் மதுரா விஜயம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சீனா, அரேபியா, பர்மா, கங்கா தேவி.
இதில் தவறான இணை எது அப்படின்னா வாசனை பொருட்கள் அரேபியாங்கிறது தான் தவறானது. மற்றதெல்லாம் சரியானது. பட்டு, சீனா, விலை மதிப்பற்ற கற்கள் பர்மா, மதுரா விஜயம், கங்காதேவி இதெல்லாம் சரியான இணைகள். நெக்ஸ்ட் பொருந்தாதை கண்டுபிடி. இதில் வந்து மகமது முதல் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க, பொருத்தமான விடையை டிக்ஸ் இட்டு காட்டவும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பச்சை கலந்த நீல வண்ணத்தை கொண்ட விலையுயர்ந்த கற்களால் ஆன அரியணை பாரசீக அரசர்களின் அரசவையை அலங்கரித்தன என பிர்தௌசி தன்னுடைய ஷாநாமா எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். இது சரியானது தான். செகண்டு, விஜயநகர பாமினி அரசர்களிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதி மற்றும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கழிமுக பகுதியே காரணமாக அமைந்தது. இது சரியானது. மூன்றாவது, முதலாம் முகமது முல்தானின் கல்வி பயின்றார். இது தவறு. முகமது கவான் மூன்றாம் முகமதுவின் கீழ் தனித்தன்மை மிக்க பிரதம அமைச்சராக பணியாற்றினார். இதுவும் தவறானது தான். இந்த கொஸ்டினில் சரியானது 1 மற்றும் 2 மட்டும் சரியானது. நெக்ஸ்ட் இங்கே பொறுத்துக மாதிரி இருக்குது, எழுதி வச்சுருக்கேன். சங்கம வம்சம் அப்படின்னா அது 2ஆம் தேவராய. சங்கம வம்சத்தில் தலை சிறந்தவர் 2ஆம் தேவராய. சாளுவ வம்சத்தின் தலை சிறந்தவர் சாளுவ நரசிம்மர். துளுவ வம்சத்தின் தலை சிறந்த அரசர் கிருஷ்ணதேவராயர். ஆரவீடு வம்சத்தில் தலை சிறந்தவர் திருமலை தேவராயர். வீவர்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.